வணக்கம். இது வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. நம்ம தோலோட ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். லாஸ்ட் 5 எபிசோடா நம்ம தோல்ல ஏற்பட்ட நோய்கள் பத்தி பேசணும். ஆனா நம்ம தோலை எப்படி பராமரிக்கணும்ன்றது ரொம்பவே முக்கியம். அதுக்கான எக்கச்சக்கமான கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு. இன்னைக்கு உங்க சார்பா நான் இன்னைக்கு டாக்டர் கிட்ட கேட்டு சொல்ல போறேன். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இது வரைக்குமே ஸ்கின்கான இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் சொரியாசிஸ், அதுக்கப்புறம் இந்த ரிங்வார்ம் பற்றிலாம் பேசுனீங்க. ஸோ ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ஒரு காமன் கொஷின் என்னென்னா, லைக் ஸ்கின்னை எப்படி நம்ம பராமரிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வருது. ஸ்கின் போட்டிங்கன்னா ஃபேர் ஆகிடுவீங்க, கிளியர் ஸ்கின்னு. ஸோ ஜென்ரலாகவே கிளியர் ஸ்கின்னா என்ன டாக்டர்? லைக் நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு ஸ்கின்னை நம்ம ப்ராப்பராக வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன பேசிக்ஸ் டாக்டர்? கிளியர் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனே ஆக்சுவலாக ரொம்ப கிடையாது. ஸோ உங்களோட நேச்சுரல் ஸ்கின், உங்களோட நார்மல் ஸ்கின் என்ன அப்படிங்கிறது. இப்போ ஸ்கின் டைப்ஸ் நிறைய டைப்ஸ் எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, வெயிலில் போகும்போது உங்கள் ஸ்கின் பேர்ன் ஆகுதா இல்லை டேன் ஆகுதா, அதை வச்சு தான் ஸ்கின் டைப். நம்ம இந்தியன் ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டைப் 4 and 5ன்னு சொல்லுவோம். நம்ம வெயிலில் போகும்போது நம்ம ஸ்கின் பேர்ன் ஆகாது, ஆல்மோஸ்ட் டேன் தான் ஆகும். இதுதான் நம்ம இந்தியன் ஸ்கின் டைப். இப்போ ஃபாரினர்ஸ், இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்திங்கன்னா அவங்களோட ஸ்கின் டைப் 1 to 2 இருக்கும். ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஸ்கின் டைப் 6 இருக்கும். அவங்க ரொம்ப டார்க்காக இருப்பாங்க. இதுதான் ஸ்கின் டைப். கிளியர் ஸ்கின் அப்படின்னு எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா நாங்கள் வி டேக் அ டெஃபினேஷன் இஸ் இட் ஷுட் பி அ நேச்சுரல் ஸ்கின். அந்தந்த ஏஜுக்கான சேஞ்சஸ் ஸ்கின்னில் தெரியும். இப்போ யங் ஏஜ்னால் ஸ்கின் கிளியராக இருக்கும். அவங்களுக்கு அந்த அடலசன்ட் ஏஜ் வரைக்கும், ஒரு 10-11 வயசு வரைக்கும் அவங்க ஸ்கின்னில் பெருசாக எதுவும் வரப்போகிறதில்ல, பிம்பிள்ஸ் வரப்போகிறதில்ல, பிக்மெண்டேஷன் ரொம்ப சேஞ்சஸ் எதுவும் வரப்போகிறதில்ல. அந்த டைம் ஸ்கின் கிளியராக இருக்கும். நீங்கள் அடலசன்ட் ஏஜில் அந்த 11 வயசு 12 வயசுல இருந்து மேபி ஒரு 30 இயர்ஸ் 25-30 இயர்ஸ் வரைக்கும் ஸ்கின்னில் ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ்னால ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு ஆக்னி வர்றதுக்கு, கொஞ்சம் பிக்மெண்ட்ரி சேஞ்சஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது நார்மல் ஃபினாமினன். இது ஒரு சிலருக்கு மைல்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு மாடரேட்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு சிவியராக இருக்கும். நம்ம இதனால் வரக்கூடிய இப்போ ஆக்னி வரதுக்கு எதுக்காக ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்னி வந்தால் டார்க் ஸ்பாட்ஸ் வந்துடக்கூடாது, இல்லை ஆக்னி நம்ம கிள்ளி ஸ்கார்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறோம். இந்த டார்க் ஸ்பாட்டும் ஸ்காரும் இருக்கும்போது நம்ம அதை கிளியர் ஸ்கின் சொல்ல முடியாது. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஆக்னி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது கிளியர் ஸ்கின் தான். இல்லை பிக்மெண்ட்ரி சேஞ்சஸ், நீங்கள் உங்களோட ஸ்கின் கலர் ஒரு கலர் இருக்கும், அதை விட லைட்டாகவோ இல்லை அதை விட டார்க்காகவோ ஏதாவது ஸ்பாட்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதை கிளியர் ஸ்கின் சொல்ல மாட்டோம். அந்த ஸ்பாட்ஸ் என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா போதும். மற்றபடி நம்ம ஆட்ஸில் வர்ற மாதிரி நீங்கள் ரொம்ப க்ளோ ஆகணும், ரொம்ப பிரைட் ஆகணும், அது கிளியர் ஸ்கின் கிடையாது. உங்களோட நேச்சுரல் ஸ்கின் கலர் தான். ப்ளஸ் இந்த மாதிரி பிக்மெண்ட்ரி சேஞ்சஸ் உங்கள் ஸ்கின் கலருக்கு மீறி டார்க் கலராகவோ, உங்கள் ஸ்கின் கலருக்கு கம்மியாக லைட் கலராகவோ பேச்சஸ் இல்லாமல், பிம்பிள்ஸ் நிறைய இல்லை. பிம்பிள்ஸுங்கிறது ஒரு காமன் ஃபெனாமினன். அது பெரிய டிசீஸ்லாம் கிடையாது, ஏஜ் ரிலேட்டட் ஹார்மோனல்னால வர்றது. அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எதுக்காக எடுக்கிறோன்னா, நம்ம காஸ்மெட்டிக்காக அப்பீலிங்காக இல்லை அப்படிங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம தழும்பு ஸ்கார்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஸோ இதுக்கான பேசிக்கான ட்ரீட்மெண்ட் டாக்டர் கன்சல்ட் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப பிம்பிள்ஸ் இல்லாமல் பார்க்குறது ஸோ இதை தான் கிளியர் ஸ்கின் அப்படிங்கிற டெஃபினேஷன் டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது. ஸோ இது நம்ம ஆட்ஸில் தான் கிளியர் ஸ்கின்ங்கிறது மாதிரி வருது. டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அவங்க ஸ்கின் டோன் கலர் ஒரு கலரில் இருக்கும். இப்போ நிறையா அந்த க்ரீம்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு எடுத்து அவங்க ஸ்கின் அது அவங்க நேச்சுரல் கலரை விட இன்னும் எக்ஸ்ட்ரா கலர் ஆகுமா டாக்டர்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன பிரைட்டனிங் எஃபெக்ட் கிடைக்கும். பட் அது பெர்மனெண்ட் எஃபெக்ட் கிடையாது. ஏன்னா நம்ம நேச்சுரல் ஸ்கின் கலர் என்னவோ, நீங்கள் எப்போ க்ரீம்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, எப்போ ஸ்டாப் பண்ணுறீங்களோ, எப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 to 4 வீக்ஸ் இல்லை மேக்ஸிமம் 6 வீக்ஸில் நம்ம நேச்சுரல் ஸ்கின் கலர் வந்துடும். ஸோ நம்ம நேச்சுரல் ஸ்கின் கலரை கண்டிப்பாக எந்த ட்ரீட்மெண்ட்னாலையும் பெருசாக மாற்ற முடியாது. நீங்கள் மெடிக்கேஷன்ஸ்னாலையோ க்ரீம்ஸ்னாலையோ பெருசாக மாற்ற முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர், நிறையா அந்த கொலாஜன் பவுடர், குளுட்டத்தியோன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அது 8 வீக்ஸ் கண்டினியூஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னில் நிறையா சேஞ்சஸ் வரும். ஸோ அதெல்லாமே ஆக்சுவலாகவே அது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஆட்ஸில் வர இந்த கொலாஜன் பவுடர்ஸ், குளுட்டத்தியோன் டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் இது எதுவுமே அப்ரூவ்டு கிடையாது. தே ஆர் நாட் அப்ரூவ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் ஸ்கின் க்ளோ. ஸோ அதெல்லாமே வேறு கண்டிஷன்ஸ்க்கு குளுட்டத்தியோன் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்ஸ்க்கு அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக வந்தது. ஸோ அவங்களுக்கு அதை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்கின்னில் ஒரு சின்ன ஃபேர்னஸ் வந்தனால ஸோ இதை ஸ்கின் ஃபேர்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ தே ஆர் நாட் அப்ரூவ்ட் ஃபார் ஸ்கின் ஃபேர்னஸ். பட் வெளியே யூஸ் பண்ணுறாங்க. பெட்டர் டு அவாய்ட் இட். யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும்.
டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா, இதையும் ட்ரீட்மெண்ட்ஸையும் தாண்டி ஜென்ரலா ஓகே ட்ரீட்மெண்ட்க்கு அஃபோர்ட் பண்ண முடியாது நெறைய பேரால. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி நெறைய கொலாஜன் பவுடர், அதுக்கப்புறம் குளுட்டத்தின் டேப்லெட்ஸ்ன்னு நெறையா வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ அத கன்சியூம் பண்றதுனால நமக்கு பாடி ஃபேர்னஸோ, இல்ல ரிங்கிள்ஸ் வராமலாம் ஸ்டாப் பண்ணலாம். அது வந்து நீங்க 8 வீக்ஸ் கன்டினியூஸா யூஸ் பண்ணுங்க. ஸ்கின் ஃபேர் ஆயிடும் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அது உண்மையாவே வந்து அது ஹெல்ப் பண்ணுதா நம்ம பாடிக்கு? ஆக்சுவலா இது 100% எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்ல முடியாதுப்பா. இப்ப குளுட்டதயோன் வந்து ஸ்கின்னுக்காக இனிஷியலா வரல. குளுட்டதயோன் எதுக்கு வந்தது அப்படின்னா, குளுட்டதயோன் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, கேன்சர் ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்ஸுக்கு அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வராம இருக்கிறதுக்காக பிரிவென்ஷனுக்காக தான் குளுட்டதயோன் இன்ஜெக்ஷன் வந்தது. பட் குளுட்டதயோன் இஸ் அன் ஆன்டி ஆக்ஸிடென்ட். அது எடுக்கும்போது அந்த டைமுக்கு ஒரு சின்ன ஃபேர்னஸ் இருக்கலாமே தவிர, திஸ் இஸ் நாட் கோயிங் டூ கிவ் லைஃப் லாங்கா வந்து எனக்கு ஸ்கின் டோன் மாறிரும், ஸ்கின் ஃபேர்னஸ் வந்துரும் அப்படிங்கிறது கிடையாது. அது எடுக்கிற டைமுக்கு கொஞ்சம் ஃபேர்னஸ் இருக்கும். எப்போ ஸ்டாப் பண்றீங்களோ, வித்தின் ஃபியூ டேஸ் இல்ல வித்தின் அ வீக், வித்தின் ஃபியூ வீக்ஸ் உங்க ஸ்கின் கலர் நேச்சுரல் ஸ்கின் கலருக்கு வந்துரும். கொலாஜன் பவுடரும் அதே மாரி தான். நீங்க கொலாஜன் பவுடர் எடுக்கும்போது 100% டோட்டலா ரிங்கிள்ஸை ஃப்ரீ ஆக்கிரும். உங்க ஸ்கின் அப்படியே ஃபுல்லா ஸ்ட்ரெச்டா, ஷைனியா இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எடுக்கிறது எந்த அளவுக்கு அப்சார்ப் ஆகி, எந்த அளவுக்கு நமக்கு உள்ள போய் ஸ்கின்ல வந்து அது வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம இண்டிவிஜுவல் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஒரு சிலருக்கு எஃபெக்டிவா இருக்கலாம், ஒரு சிலருக்கு எஃபெக்டிவ் இல்லாம இருக்கலாம். ஸோ இது 2மே பார்த்தீங்கன்னா, அப்ரூவ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் ஸ்கின் லைட்னிங்கோ, இல்ல அப்ரூவ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் ஸ்கின் ரிங்க்லிங்கோ கிடையாது. இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர், ஹேர் ரிமூவல், அப்புறம் இந்த பார்லர்லாம் போய் இந்த ரேசர் வச்செல்லாம் ரிமூவ் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து ப்ராப்பரா தான் அது ஸ்டெரிலைஸ்லாம் பண்ணி வந்து யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த டைம்ல அதெல்லாம் பண்றதுனால நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுமா? நம்ம ஸ்கின் வந்து அது ஓகேவா? ஹேர் ரிமூவ் பண்றதுலாம் வந்து ஓகேவா? ஸோ ஹேர் ரிமூவல் வந்து நீங்க காமனா யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நீங்க சொன்ன மாரி ரேசர். இப்போ ரேசர் வந்து யூஸ் பண்றாங்க. பிளேட மட்டும் மாத்துவாங்க. பட் இந்த ரேசர் சர்ஃபேசஸ்ல இன்ஃபெக்டிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம். அது எந்த இன்ஃபெக்ஷனா வேணாலும் இருக்கலாம். பிளட் பார்ன் இன்ஃபெக்ஷனாவும் இருக்கலாம். இல்ல நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண மாரி முன்னாடி எபிசோட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாரி ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ அதுவும் கூட ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்க அவங்க வந்து ஒவ்வொரு டைமும் அந்த ரேசரை வந்து நியூ ரேசர் யூஸ் பண்ணணும். இல்ல தே ஹேவ் டு ஸ்டெரிலைஸ் இட் பிஃபோர் யூசிங் இட் ஃபார் அதர் மத்த கஸ்டமர்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த டவுட் இருந்தது அப்படின்னா வந்து நீங்க செல்ஃபா அது பண்ணிக்கிறது பெட்டர். செல்ஃப் ரேசிங் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்கல்ல டாக்டர், அது ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஆகுமா நம்ம பாடிக்கு, ஸ்கின்னுக்கு? லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து நீங்க இப்போ டெர்மடாலஜிஸ்ட்ட போறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப் இருக்கு, என்ன ஹேர் டைப். இப்போ எஸ்பெஷலி ஃபார் டேக் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹேர் ரிமூவல் லேசர் எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஹேர் இருக்கு? திக் ஹேர் இருக்கா? தின் ஹேர் இருக்கா? உங்க ஸ்கின் டைப் என்ன? ஃபேர் ஸ்கின்னா? டார்க் ஸ்கின்னா? ஸோ இது வந்து ஒரு டெர்மடாலஜிஸ்ட்னால அசஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு உங்க ஸ்கின் கலருக்கு, உங்க ஹேர் கலருக்கு என்ன டைப் ஆஃப் என்ன செட்டிங்ஸ் தேவைப்படும் அந்த லேசர்ல? ஹையர் செட்டிங்ஸ் தேவைப்படுமா? லோயர் செட்டிங்ஸ் தேவைப்படுமா? எத்தனை செட்டிங்ஸ் தேவைப்படும்? அப்படிங்கிறத டெர்மடாலஜிஸ்ட் கேன் டிசைட். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை ரொட்டீனா அவங்க படிச்சு அவங்க ரொட்டீனா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கனால அவங்களால டிசைட் பண்ண முடியும். காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இது லேசர் வந்து பெர்மனன்ட் ஹேர் ரிமூவல் கிடையாது. இட் இஸ் அ ஹேர் ரிடக்ஷன். ஸோ வி கேன் ரெடியூஸ் ஒரு 80 to 90% ஹேரை ரெடியூஸ் பண்ணிடலாம். அந்த ஹேரையும் வந்து தின் ஆக்கிடலாம். நம்ம நார்மலாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைட்டாக சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தின் ஹேர், வெல்லஸ் ஹேர் இருக்கும். அந்த மாதிரி தின் ஆக்கிடலாம். ப்ராப்பர் ஹேண்ட்ஸில் வந்து லேசருக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. இப்போ நம்ம ஃபேர் ஸ்கின் ஆகிறதுக்குலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் டாக்டர், அதே மாதிரி ஃபுட் இன்டேக்கும் இருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, வைட்டமின் சி இருக்காது, இன்னும் உங்கள் பாடியை வந்து ஒயிட்டன் ஆக்கும். பப்பாயா எடுத்துக்கோங்க, ஒயிட் ஆக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலி இது ஒர்க்ஸா டாக்டர்? ஆக்சுவலாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ், நீங்கள் விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ், அது என்ன பண்ணுன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த பிக்மெண்ட்ரி சேஞ்சஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். இப்போ சன் டேன் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ சன் டேன் ஆகிறது மெலனின் ஆக்சிடைஸ் ஆகும்போது சன் டேன் ஆகும். இப்போ நீங்கள் ஆரஞ்சு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இல்லை விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் எடுக்கும்போது அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்கும்போது அந்த மெலனின் ஆக்சிடேஷன் கம்மியாகும். ஸோ அந்த டேனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்கின் டார்க்கன் ஆகிற இதையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். கொஞ்சம் சின்ன பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். இது வந்து விட்டமின் சி இருக்க ஃபுட்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்க ஃபுட்ஸும் அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன பிரைட்டனிங் எஃபெக்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர், இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஃபேர் ஆக்கிறதுக்கு லைக் விட்டமின் சிலாம் எடுத்தால் நம்ம பாடிக்கு வந்து நல்லதுன்னு சொல்கிறீங்க ஃப்ரூட்ஸ். அதே மாதிரி ஒரு சில வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், சில பேரோட பாடி வந்து ட்ரிகர் பண்ணுதுலாம் சொல்கிறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்டா அலர்ஜி ஆயிடுது அப்படிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையாகவே அலர்ஜி ஆகுதா? இது வந்து யுனிவர்சலாக எல்லா டைமும் பேசப்படுறது. இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னாலே வந்து அரிப்பு இருக்குது அப்படின்னாலே உடனே கத்திரிக்காய் எடுத்துக்காத, சிக்கன் எடுத்துக்காத, ஃபிஷ் எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. பட் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. மேபி ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் ஒத்துக்காமல் இருக்கலாம். அதுக்காக இச்சிங் இருக்க எல்லாருக்கும் கத்திரிக்காய் ஒத்துக்காது அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸும் கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு சிலருக்கு ப்ரோட்டீன், ஃபிஷ் ப்ரோட்டீன் இல்லை சீ ஃபுட் ப்ரோட்டீன் அலர்ஜி இருக்கலாம். அவங்க மட்டும்தான் அதை அவாய்ட் பண்ணுமே தவிர, இப்போ படர் தாமரையில் இச்சிங் வருது,
அதுக்காக நீங்கள் கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணணுமா, இல்லை ஃபிஷ் அவாய்ட் பண்ணணுமா, சிக்கன் அவாய்ட் பண்ணணும் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கு அந்த ஃபிஷ் சாப்பிட்டுட்டு அந்த ஃபிஷ் ப்ரோட்டீனால் அலர்ஜி வந்து இச்சிங் வரலாம். அவங்க வந்து அந்த ஃபிஷ் அவாய்ட் பண்ணணும். யூனிவர்சலாக எல்லாரும் அவாய்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. டாக்டர் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து பச்சை குத்துவாங்க. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டாட்டூஸ்லேயே நிறைய வேரியண்ட்லாம் வந்துருச்சு. அப்போ வந்து நானே நிறைய எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் வந்து டேட்டூ போட்டு அதை வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த டேட்டூ போடுறது எந்த அளவுக்கு சேஃபு, இல்லை அது எந்த அளவுக்கு ஸ்கின்னை வந்து பாதிக்குதுன்னு சொல்லுங்கள் டாக்டர். ஸோ டேட்டூ போடுற பழக்கம் வந்து ரொம்ப வருஷங்களாக இருக்குது. பட் டேட்டூ போடுறதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், அந்த டேட்டூக்கு யூஸ் பண்ணுற நீடில்ஸ். அந்த நீடில்ஸை வந்து ப்ராப்பராக ஸ்டெரிலைஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது. இல்லைன்னா பிளட் பார்ன் இன்ஃபெக்ஷன். இப்போ டேட்டூ போடுறப்ப காயப்படும், ரத்தம் வெளியே வரும். அந்த ரத்தம் அந்த நீடிலில் பட்டுட்டு அதை சரியாக ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணால் எந்த இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, எந்த இன்ஃபெக்ஷன் வேலையும் ட்ரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, அந்த டேட்டூ பார்ட்டிகிள்ஸ், அந்த டேட்டூ இங்க் இன்ஜெக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த இங்க் வந்து நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். ப்ளஸ் டேட்டூ போட்ட இடத்துல புண்ணாகும். ஒரு சிலருக்கு வந்து டேட்டூ போட்ட இடத்துல புண்ணாயிரும். அந்த புண்ணாகிற ஸ்கின்ல வந்து அடிஷ்னலாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் டேட்டூவோட காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ டேட்டூ அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேட்டூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி நீங்கள் டேட்டூ எடுக்கிறீங்க அப்படின்னா, ப்ரொஃபஷனல் டேட்டூ அப்படின்னா அவங்க வந்து தே யூஸ் அ செப்பரேட் நீடில், நியூ நீடில் ஃபார் எவ்ரி ஒன். அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணுறாங்களாங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் எல்லாருக்கும் அந்த டேட்டூ இங்க் அலர்ஜி இல்லைங்கிறது சொல்ல முடியாது. மேபி இன்னொருத்தவங்களுக்கு அந்த டேட்டூ இங்க் ஒத்துக்குச்சு, அவங்களுக்கு அலர்ஜி வரல அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த டேட்டூ இங்க் வந்து அலர்ஜி வராது, ஒத்துக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ சேஃப்டி சைட் பார்த்தீங்கன்னா, இட் மே பி சேஃபர் ஃபார் ஒன் பர்சன், இட் மே நாட் பி சேஃபர் ஃபார் அதர் பர்சன். டாக்டர் இப்போ ஜென்ரலாகவே வந்து எல்லாருமே வந்து ஜிம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் போகிறாங்க. ஸோ அந்த வெயிட் லாஸ் ஆகக்குள்ள ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி கம்மியாகி லைக் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. லைக் ப்ரெக்னன்சி டைமில் எப்படி ஸ்ட்ரெச் மார்க் வருதோ, ஸோ இந்த ஸ்ட்ரெச் மார்க் ஒன்ஸ் வந்துட்டா அது அவ்வளோதான் நான் பெர்மனெண்ட்டாக இருந்துருமா, இல்லை அதுக்கு ஏதாவது வரத்துக்கு முன்னாடி நம்ம ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணி அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா டாக்டர்? ஸ்ட்ரெச் மார்க்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின்னோட செகண்ட் லேயர் அதில் கொலாஜன் இருக்கும். அந்த கொலாஜன் சடனாக பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நமக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்துடும். ஸோ ஸ்ட்ரெச் மார்க்ஸை ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம டார்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இனிஷியலாக பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டிஷ் மார்க் மட்டும் தெரியும், மெல்லிஸாக ரெட்டிஷ் மார்க் மாதிரி தெரியும். அப்போயே வந்து நம்ம க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுறது மூலமாகவும், இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் கொஞ்சம் பெருசாகும் போது ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போ ஃப்ராக்ஷனல் CO2 லேசர்னு சொல்கிறோம், RF டைட்டனிங் சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா அவங்க 5th மந்த்ல இருந்தால் அந்த வயிறு ரொம்ப பெருசாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போயே வந்து ஒரு சில ஸ்ட்ரெச் மார்க்ஸ் கம்மி பண்ணுற க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம் ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸும். அதை ரெகுலராக அவங்க ப்ரெக்னென்சி டைம் முடிக்கிற வரைக்கும், போஸ்ட் டெலிவரி 2 to 3 months வரைக்கும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் நிறையா அந்த இன்செக்ட்ஸ்லாம் லைக் சம்டைம்ஸ் மஸ்கிட்டோ பைட்னால கூட நமக்கு ஸ்கின் வந்து ட்ரிகர் ஆகலாம். இப்போ இந்த மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ரொம்ப அந்த ஈரப்பதத்தினால கூட காலில் வந்து இந்த கட்டை விரலுக்கு நடுவுலலாம் சின்ன சின்ன பேச்சஸ் மாதிரிலாம் வருது, சேத்து பொண்ணுலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு இந்த டிசீஸ் கேட்டகரிக்குள்ளே வருமா, இல்லை அது எந்த மாதிரி டேர்ம் டாக்டர்? சேத்து பொண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் டெர்மட்டாலஜிக்கல் டைமில் இன்டர்ட்ரைகோன்னு சொல்லுவோம். இன்டர்ட்ரைகோங்கிறது 2 சர்ஃபேஸ், அப்போசிங் சர்ஃபேசஸ், ஒட்டி இருக்க சர்ஃபேசஸ் ஃப்ரிக்ஷன்னால அதனால் ஸ்கின் டேமேஜ் ஆகி வரக்கூடிய டிசீஸ். மோஸ்ட் காமன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான், ஃபங்கஸ்னால தான் வரும். ரேராக பாக்டீரியானாலையும் வரலாம் அந்த இன்டர்ட்ரைகோவில். இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அதுக்கு மேலே அடிஷ்னலாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் சேர்த்து வரலாம். ஸோ இதுக்கு ரொம்ப காமன் காஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தண்ணியிலேயே கால் வச்சுட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கின் ட்ரையாக இருக்கும்போது டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. அதே ஸ்கின் வெட்டாக இருக்கும்போது ஈஸியாக ஸ்கின் டேமேஜ் ஆகிடும். ஸ்கின் ஈஸியாக டேமேஜ் ஆச்சு அப்படின்னா எந்த இன்ஃபெக்ஷனும், இன்ஃபெக்டிவ் ஆர்கானிசம்ஸ், எது ஃபங்கஸோ சரி, பாக்டீரியாவோ சரி, இல்லை வைரஸோ சரி, ஈஸியாக ஸ்கின்னுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ப்ரிவென்ஷன் என்ன அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்கின்னை ட்ரையாக வச்சுக்க முடியுமோ, இப்போ வேலை செய்கிறாங்க, தண்ணியில் வேலை செய்கிறாங்க, ஓகே, கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த ஈரத்தை தொடச்சிட்டு ட்ரையாக வச்சுக்கணும். கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரையாக வச்சுக்கிட்டாங்கனாலே இதை அவாய்ட் பண்ணலாம். இல்லை அப்படி வந்துருச்சு எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க ஆன்டிஃபங்கல் க்ரீம்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த ஆன்டிஃபங்கல் க்ரீம்ஸ் ஒரு சில சமயம் ஒரு சிலருக்கு கண்டினியூஸாக வெட்டாகவே தான் இருக்கும். ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கூட அவங்க ட்ரையாக வச்சுக்குவாங்க, ஆனால் அந்த இடம் கொஞ்சம் வெட்டாகிட்டே இருக்கும். லேசஸ் வெட்டானாலே ரொம்ப வெட்டாயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆன்டிஃபங்கல் பவுடர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்டிஃபங்கல் க்ரீம்ஸ் அண்ட் பவுடர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லா இருக்கவங்களுக்கும் அந்த சிம்டம்ஸ் வந்து கம்மியாயிடும். டாக்டர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேக்கப்ன்றது வந்து ரொம்ப மேண்டட்ரி ஆயிடுச்சு. சின்ன வயசுலேருந்து லைக் எல்டர் பீப்புள் வரைக்குமே எல்லாருமே வந்து நார்மலாக வந்து நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய க்ரீம்ஸோ இல்லை வந்து எல்லாமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா டைமுமே அவங்க வந்து ஏசியில் தான் போவாங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு பிளேஸில் ரஷ்ஷாக இருக்கிற இடத்துல கூட அவங்க போவாங்க. ஸோ அந்த டைமில் ரொம்ப ஸ்வெட் ஆகி
அங்கங்கே ரொம்ப பேச்சஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அதையும் தாண்டி இப்போ நார்மலாக இந்த மேக்கப்போ இல்லை இந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி ஜென்ரலாக ஒரு ஸ்கின்னை வந்து பராமரிக்கணும் இல்லை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா என்ன டாக்டர் சொல்லுவீங்க? நம்ம அட்வைஸ் பண்ணுறது வந்து ஸ்கின் டைப்பை பொறுத்து. அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து ஸ்கின் டைப்பை பொறுத்து தான். இப்போ ட்ரை ஸ்கின் இருக்கவங்க நாங்கள் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். மாய்ஸ்சரைசரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இன்கேஸ் திக்கான மாய்ஸ்சரைசர் அவங்க ஃபேஸில் யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு யோசிச்சாங்கன்னா தின் லோஷன் பேஸ்டு இல்லை ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி சம்மர் சீசனுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும் அப்படின்னா ஆயிலி மாய்ஸ்சரைசர்ஸ் அவங்களுக்கு ஆக்னி ட்ரிகர், ஒரு சிலருக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கும். ஸோ அப்போ லோஷன் பேஸ்டோ ஆயிலி பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வந்து ஆக்னியை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அக்வஸ் பேஸ்டு இல்லை ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் எஃபெக்டிவாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிறாங்கிறத பொறுத்து. இப்போ எல்லாருமே யூனிவர்சலாக கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் எவ்வளோ நேரம் அவங்க சன் எக்ஸ்போஸ். ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் எக்ஸ்போஷருக்கு கண்டிப்பாக என்ன கேட்டால் சன்ஸ்க்ரீன் தேவை கிடையாது. இப்போ ஹாட் சன்லேயே ஒர்க் பண்ண போகிறாங்க, இல்லை ரொம்ப நேரம் சன்லைட்டில் இருப்பாங்க, ரொம்ப நேரம் வெளியே இருப்பாங்க, சாட்டர்டே சண்டேஸ் அவுட்டிங் போகிறாங்க, ஒரு டூர் போகிறாங்க, அவுட்டிங் போகிறாங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ரொட்டீன் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வெயிலில் போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி அப்ளை பண்ணணும். எவ்ரி 3 to 4 hours ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஒரு திக் கோட்டாக அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தெரியாத மாதிரி ஃபுல்லாக தடவி தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் எஃபெக்டே இருக்காது. நம்ம அதை அப்ளை பண்ணதுக்கான யூஸும் கிடையாது. ஸோ சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக தேவை. எப்போனா ரொம்ப நேரம் சன் எக்ஸ்போஷர் ஆக போகிறீங்கன்னா சன்ஸ்க்ரீன் தேவை. அதுவும் தேவையான அளவு அப்ளை பண்ணணும். அந்த அடிக்வசி எவ்ரி 3 to 4 hours ஒன்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஃபுல் டே இருக்க போகிறீங்க அப்படின்னா. நீங்கள் ரொம்ப வெயிலில் போகல, 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் நாளைக்கு அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் தேவையில்லை. இப்போ சன்ஸ்க்ரீன்லேயே நிறைய இருக்குல்ல டாக்டர், இந்த 30 SPF 50. ஸோ அதுலேயுமே வந்து பர்டிகுலராக நம்ம இந்த சன்ஸ்க்ரீன் தான் வந்து அப்ளை பண்ணணுன்ட்டு அப்படி இருக்கா? நீங்கள் எஸ்பிஎஃப்ங்கிறது சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்கிறோம். எல்லா பேஷண்ட்டுக்கும் யூனிவர்சலாக சஜஸ்ட் பண்ணுறது வந்து 50 SPF போனால் ஓகே. பட் நீங்கள் 15 SPFே நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். பட் அதில் கண்டிப்பாக 15 SPF இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது 50 SPF. 50 SPF யூஸ் பண்ணால் யூ கேன் கெட் 98-99 ப்ரொடெக்ஷன், 98% ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் சன் எக்ஸ்போஷர். ஸோ அதனால் அந்த சன்ஸ்க்ரீன் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் பேஷண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். டாக்டர், ஸ்கின் பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் வந்ததுக்கு. தேங்க்யூப்பா. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி ஸ்கின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பாடியை பராமரிக்கிறது நம்ம ஸ்கின் தான். ஸோ அப்படிப்பட்ட ஸ்கின்னை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் யோகப்ரியா சைனிங் ஆஃப். இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம்.